உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடாய் பன்னீர் தான் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, நான், பட்டர் நான், அடுத்தது குல்ச்சா எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு கொடமிளகாவை வந்துட்டு ஒரு அரை கொடமிளகா எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூட வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஒரு ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக வந்து அந்த பன்னீரோட அந்த மசாலா கோட் ஆகணும். அது வரைக்கும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்து வந்துட்ருக்கோம். பன்னீர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு ட்ரிப் கலரி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இது நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு வந்துட்டு பன்னீரை நல்லா வதக்கி வச்சாச்சு. ஸோ அந்த செட் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே 2 ஏலக்காய், ஒரு 4 துண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க. சேர்த்து அது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. காரம் கண்டிப்பாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கடாய் பன்னீர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்தது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த டைமில் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன், அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன்னு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு அதை கொதிக்க வச்சுக்கோங்க. மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும். சின்ன கிளாஸில் தான் நான் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். நான் வந்துட்டு மசாலா ரெடி பண்ண தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கிரேவி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது தட்டை போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா ஓரமாக பிரிஞ்சு வரும். கிரேவியும் நல்லா திக்காயிட்ருக்கும். ஸோ இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா சும்மா கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா கசக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. கடாய் பன்னீரை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் காரல் தூக்கமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மலாக பட்டர் பன்னீர் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் காரமாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இது சப்பாத்தி, நான், பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்கும் காம்பினேஷன். டின்னருக்கு இது சரியான ஆப்டான காம்பினேஷன். ஸோ சிம்பிளாக சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.